இந்த ராசியில் இருந்துட்டு இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு 60 நாள்லன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கடக ராசிக்கு வந்துடுவார். உங்கள் ராசியிலேருந்து விலகி ஜென்ம குரு விலகி தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வந்து தனக்காரகன்றது அவர் தான். ஸோ அவர் வந்து தனஸ்தானத்துக்கே வர்றாரு. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் குரு போய் அமரக்கூடிய அந்த கடக ராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடாக வரக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய உச்ச வீடு. இந்த உச்ச வீட்டுக்கு அவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றாரு. குருவுடைய சுழற்சி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி அது திரும்ப வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் குரு வந்து கடக ராசிக்கு வர்றது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ஒரு முழு பலமும் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான். ஒரு முழு சுபகிரகம் பலம் அடைகிறது உலகத்துக்கே நல்லது. இந்த ராசி அந்த ராசின்னு இல்லாமல் எல்லாருக்குமே நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கும் தனஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறாரு, குடும்ப ஒற்றுமையும் கொடுக்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது இனி வர